Hi guys, I'm Rajkumar. நாம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் AdSense உடைய ரிப்போர்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. டைம் பாருங்கள், கரெக்டாக 10:48 நைட்டு பிஎம். சரிங்களா? இது ஏன் நான் டைம் சொல்கிறேன்னா, கூகுள் AdSense உடைய ரிப்போர்ட்டு கரெக்டான டேட்டா வேணும்னா நைட்டு அன் டைமில் தான் நம்மளால் எக்ஸாக்டிங்கான ரிப்போர்ட் எடுக்க முடியும். அதனால தான் சரி, இந்த வீடியோடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா, உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு 500 பேர், அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் கூட குவாலிட்டியாக ஆர்கானிக்காக வராங்க அப்படின்னா ஃபார் டேவுக்கு $2 $10 சம்பாதிக்க முடியும். சரிங்களா? இதுக்கு 100% நான் கேரண்டி. எப்படி அப்படின்னா, நான் கொடுக்கக்கூடிய கண்டென்ட், அதாவது உங்களுக்கு பெய்ட் சர்வீஸ் தான். ஓகேங்களா? அதாவது வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்கள் வெப்சைட் நீங்கள் மானிட்டேஷன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு சம் நேச்சர்ஸ் இருக்குது. சரிங்களா? இல்லை நான் ஆல்ரெடி வெப்சைட்டில் மானிட்டேஷன் வாங்கி வச்சுருக்கேன், எனக்கு ஒரு நாளைக்கு $1 கூட வர மாட்டேங்குது ப்ரோ, அதுக்கு எதனா சோர்ஸ் இருக்கானா? கண்டிப்பாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ், லா, கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ், இந்தமாரி யூஎஸ் பேஸ் பண்ணி சிபிசி ஹையாக இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸுங்க. எக்ஸாம்பிளுக்கு மினிமம் சிபிசி $350 ஆரம்பித்து $500 அபோவ் 1000 கூட இருக்கும் ஒரு சில கீவேர்ட்ஸ்க்கு. சரிங்களா? அதுபோல் கீவேர்ட்ஸில் நம்ம கண்டென்ட் நம்ம வெப்சைட்டில் ஃபீட் பண்ணும்போது என்ன ஆகுனா, நமக்கு நல்ல பேஜ் ஆர்பிஎம் சிபிசி கிடைக்கும். சரிங்களா? பர்டிகுலராக என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு பேஜ் ஆர்பிஎம் சுத்தமாக வரல, சிபிசி சுத்தமாக வரல அப்படின்னா நான் கொடுக்க கண்டென்ட் நீங்கள் வாங்கி 1 மந்த் போட்டாலே போதிகமானது, உங்களுக்கான பேஜ் ஆர்பிஎம் சிபிசி இன்க்ரீஸ் ஆகும். சரியா? சரி, நமக்கு டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா $2.81 ஃபார் டேவுக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் பிகினர்ஸ் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். சரியா? அப்போது இன்னைக்கு ஒரு நாளைக்கு $2.81 வந்திருக்கு. அது ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்குன்னா, கூகுள் AdSenseல இருந்து நமக்கு எதுக்காக அமௌண்ட் கொடுக்குறாங்க தெரியுமா? கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் நமக்கு லட்சம் பேர் வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. அதாவது குவாலிட்டியாக 10 பேர் வந்தாலுமே ஆடு கிளிக்னால தான் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகிடும். இந்த யூடியூப் மாதிரி கிடையாது, லேக் கணக்கில் வியூஸ் பண்ணால் தான் $10 வரும், $20 வரணும் அப்படின்லாம் கிடையாது. கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் 100 பேர் வராங்களா, 5 பேர் ஆடு கிளிக் பண்ணாலுமே நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஒருத்தர் ஆடு கிளிக் பண்ணாலுமே ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். இதில் என்ன ஒரு கொடுமையான வச்சுன்னா, இன்வாலிட் கிளிக்னு சொல்லிட்டு மைனஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கான போதுன்ற யூசர் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு இன்வாலிட் கிளிக்கில் அமௌண்ட்டு மைனஸ் ஆகாது. சரியா? சரி, அப்போ எஸ்டர்டே நேற்றுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $6.87 நமக்கு எஸ்டர்டே, அதாவது நேற்றுக்கு கிடைச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $21.36 நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? தென் டோட்டலாக திஸ் மந்த்தில் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா $27.58 நமக்கு கிடைச்சிருக்கு. சரியா? இப்போது நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இந்த லாஸ்ட் 7 டேஸில் மட்டும் $21 இருக்குல்ல, அது ஏன் வந்திருக்கு அப்படின்னா, நல்லா பாருங்கள், இந்த டுடே டாலர் இருக்குல்ல, அது நைட்டு கரெக்டாக 12 மணிக்கு மேலே ஆன உடனே 12:05 இந்த மாதிரி டைம் ஆன உடனே டுடேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் மொத்தம் எஸ்டர்டேக்கு மூவ் ஆகிடும். சரிங்களா? அதே போல் எஸ்டர்டேவில் இருக்கக்கூடிய இந்த $6.87 லாஸ்ட் 7 டேஸ்க்கு இந்த வேலண்ட்டில் ஆட் ஆகிட்டு $21 கூட சேர்ந்தும் காட்டலாம், அல்லது கம்மியாகவும் காட்டலாம். ஏன்னா ஒரு டாலர் மைனஸ் ஆகிட்டே இருக்கும், ஒரு நாள் ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த விதத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். சரிங்களா? அதே போல் திஸ் மந்தில் பார்த்தீங்கன்னா $27.58 வந்திருக்கு இல்லையா, இது இந்த டுடே டாலர் பாருங்கள் $2.21 வந்திருக்குல்ல, இது இந்த திஸ் மந்த் $27.58 இருக்குல்ல, இது கூட ஆட் ஆகி காமிச்சிட்டு இருக்குது, அதாவது ப்ளஸ் பண்ணி காமிச்சிட்டு இருக்குது. ஓகேங்களா? இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் இந்த டுடே டாலர் நைட்டு 12 மணிக்கான மேலே எஸ்டர்டே வரலையா, அப்போ எஸ்டர்டே வந்துட்டு பிறகு தான் திஸ் மந்தில் ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. டுடே டாலர் நமக்கு $1 வந்தாலும் சரி, 1 சென்ஸ் வந்தாலும் சரி, ஒரே நாளைக்கு $100 வந்தாலும் சரி, $1000 வந்தாலுமே டுடேவில் அது எல்லாமே திஸ் மந்தில் ஆட் ஆகி தான் காட்டும். சரிங்களா? சரி, இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா $244.16 பேலன்ஸில் வந்திருக்கு. சரிங்களா? இது நமக்கு ஆச்சு, அவ்வளோதான். இன்னும் ஒரு 5 டேஸில் வித்ட்ரால் நடந்துடும். ஓகேங்களா? அப்படின்னும் போது இது போன மந்தோடைய அமௌண்ட்டு. சரியா? இது இப்போ திஸ் மந்தில் வெறும் $27.58. இப்போது $100 வந்தால் அடுத்த மாதம் வித்ட்ரால் வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போது இந்த டுடே டாலர் $2.81 வந்திருக்கு இல்லையா, அது வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பேச முடியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போது 194 பேஜ் யூஸ், அதாவது யூசர் என்னுடைய வெப்சைட்டுக்கு வெறும் 194 பேர் வந்திருக்காங்க. இன்னும் டைம் இருக்கு நண்பா, ஏன்னா இப்போ தான் 10:52 ஆகுது. இன்னும் 11, 12 இன்னும் கரெக்டாக ஆவரேஜ் 1 மணி நேரம் எக்ஸாக்டிங்காக டைம் இருக்குது. இந்த 1 ஹவரில் இன்னும் ஒரு 10 பேர் 50 பேர் வரலாம், உண்மை எச்சம் முன்ன பண்ண நிற்கலாம். சரிங்களா? அந்த விதத்தில் 194 பேர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில்
25 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். கூகுள் ஆட்சன்ஸ் பற்றி வைக்கிறதுக்கு காசு தராங்க. ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய விளம்பரங்கள், அதாவது நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸில் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா, நம்ம வெப்சைட் மானிட்டேஷன் வாங்க என்ன பண்ணுவோம், ஒன்று ஆட்டோ ஆட்ஸ் யூஸ் பண்ணுவோம், அப்படின்னா மேனுவல் ஆடு யூஸ் பண்ணுவோம். நம்ம எந்த ஆடு யூஸ் பண்ணாலுமே ரெவன்யூன்றது ஒன்று கிடைக்கும், சரிங்களா. ஆனால் என்னுடைய ரெஃபரல் என்னன்னா ஆட்டோ ஆட்ஸ் யாரும் யூஸ் பண்ண வேண்டாம், மேனுவல் ஆடு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா மேனுவல் ஆடுக்கு தான் சிபிசி தென் பேஜ் ஆர்பிஎம் நல்லாவே கிடைக்கும். புரியுதுங்களா? சரி, அப்போ 194 பேர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. 194 பேர் வந்ததால நமக்கு காசு வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கீழே பாருங்க, கிளிக்ஸ்னு போட்டு 25ன்னு இருக்குல்ல, அப்போனா 25 பேர் என்னோட வெப்சைட்ல வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது விளம்பரங்கள் இருக்குல்ல, அந்த ஆடை வந்து கிளிக் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஆடு கிளிக் பண்ணா காசு இல்லைனால அந்த விதத்துல 25 பேர் ஆடு கிளிக் பண்றாங்க. எனக்கு $2.81 வந்து கிடைச்சிருக்கு. சரியா? தென் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி வந்து பாத்தீங்கன்னா $14.49 வந்து கிடைச்சிருக்கு. அதே போல சிபிசி 0.11 வந்து கிடைச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த பேஜ் ஆர்பிஎம் ஒரு 2000க்கு மேல இருக்குது, சிபிசி ஒரு 20-30 இருக்குன்னா அப்படியே உங்களுக்கு ஒரே நாள்ல ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட $5000 போயிடுவீங்க. உண்மையாதான் சொல்றேன் நண்பா. இந்த பேஜ் ஆர்பிஎம் எதை பொறுத்து வருதுன்னா, பொதுவா இப்போ இந்தியாவிலிருந்து வர யூசர் கணக்கு விட்டுருங்க, டேர்ம் கண்ட்ரிஸ் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கண்ட்ரிஸ் இருக்குது. அதில் அதிகமாக பார்த்தாச்சுன்னா ரெவன்யூ நமக்கு நல்லா கிடைக்கக்கூடிய கண்ட்ரினும் பார்த்தாச்சுன்னா ஒரு 14 தான். சரியா? அதில் சொல்கிறேன், நோட் பண்ணிட்டு வாங்க. ஒரு சிலது மட்டும் சொல்கிறேன், சரியா? எல்லாத்தையும் சொல்ல விரும்பல. யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி, சிங்கப்பூர், மலேசியா, தென் கத்தார், யுனைடெட் அரபு எஸ்டிமெண்ட்ஸ், நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதில் பர்டிகுலராக எனக்கு இப்போதைக்கு டக்குன்னு மைண்டில் வந்தது மட்டும் சொன்னேன். ஓகேவா? அப்போது இது போல் கண்ட்ரிலேருந்து ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்கு வராங்க ஆர்கானிக்காக அப்படின்னா அதுக்கு ஒரு விதமான ஆர்பிஎம் கிடைக்கும். இல்லை ஏதோ ஒரு ரெஃபரலில் டேரக்ட் கிளிக்கில் உள்ளே வராங்கன்னா அதுக்கு ஒரு விதமான ஆர்பிஎம் இருக்கும். எந்த ஒரு யூசர் ஆர்கானிக்காக 100% உள்ளே வராங்களோ, பர்டிகுலராக ஒரு $500 இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு உள்ளே வராங்க அப்படின்னா, ஒரு யூசரை வந்து அவர் ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு $500 கிடைச்சிடும். ஆனால் நமக்கு சிபிசி பாருங்க 0.11 இருக்குது அப்படின்னா, நான் போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து சிபிசி சரியானபடிக்கு இல்லை. அதனால தான் நமக்கு வந்து சிபிசி ரொம்பவே லோவாக இருக்குது. புரியுதுங்களா? தென் உங்களுக்கு இது காமனாக தான் இருக்கும். புரியுதுங்களா? உங்களுக்கு சிபிசி நல்லா ஹையாக வேணும்னா கண்டென்ட் ஹையாக போடணும். தென் எக்ஸாம்பிள் நான் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் லா பேஸ் பண்ணி தான் போடுவேன். கார் இன்சூரன்ஸ், பைக் ஆக்சிடென்ட், இந்த மாதிரி ஃபுல்லாகவே டேர்ம் கண்ட்ரி டார்கெட் பண்ணி தான் போடுறேன். சரிங்களா? சரி, அதே போல இந்த இம்ப்ரெஷன் பேஜ் சிடிஆர் பார்த்தீங்கன்னா 490 இம்ப்ரெஷன் வந்திருக்கு. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இம்ப்ரெஷன் 1000 வந்தாலே $3 $5 வந்துடும் சொல்லிட்டு விட்டுட்டு இருப்பாங்க, அதாவது வெளியே சொல்லிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அப்படி கிடையாது. அந்த இம்ப்ரெஷனுக்கு காசு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு வெப்சைட் இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி ஆட்சன்ஸ்னாவே கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஆட்சன்ஸ் பற்றின வரைக்கும் ஆடு கிளிக் நடந்தால் காசு, இல்லைனா இல்லை. சரியா? அப்போது இசிபிஎம் எதை பொறுத்து, அதாவது இந்த இம்ப்ரெஷன் எதை பொறுத்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுனா, ப்ரைவேட் வெப்சைட்டுங்க, அதாவது ஆடெக்ஸ் அக்கௌண்ட்டு, ஆடெக்ஸ் மேனேஜர், ஆடெக்ஸ் 360. நான் சொல்கிற இந்த கீவேர்ட்ஸ் வச்சு யூடியூப்ல தேடி பாருங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடி கிடைச்சிடும். சரியா? அதெல்லாம் வந்து ஆட்சன்ஸ் பற்றி அடுத்த லெவல். ஃபார் டேக்கு ஒரு 1 lakh யூசர் இருக்காங்க, 2 lakh யூசர் இருக்காங்க, 5,000, அது லேக் கணக்கில் உங்களுக்கு யூசர் இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம ஏடிஎக்ஸில் அப்ரூவல் வாங்கி பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அதுக்கு மந்த் பே வட்டி $5,000 வந்து நம்ம வச்சுக்கலாம். ஆனால் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் லிமிட்னு ஒன்று இருக்குது. லிமிட்டு தாண்டி போகுது அப்படின்னா ஆலிமிட்டிவில் சம்டைம் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டையும் சஸ்பெண்ட் ஆகிடும். புரியுதுங்களா? தென் அதுக்கு வந்து என்னன்னா 1000 இம்ப்ரெஷன் ஒருத்தனா இந்தியாவிலேருந்து வரக்கூடிய யூசருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், $100 தராங்கன்னா, அதுவே யூஎஸ், யூகே இந்தமாரி அதர் கண்ட்ரிலேருந்து வர யூசருக்கு 10,000 $20,000 வரைக்கும் 1000 இம்ப்ரெஷன் கிடைக்கும். அது இசிபிஎம். இப்போலாம் இசிபிஎம் டோட்டலாகவே குறைச்சிட்டாங்க. தென் மோஸ்ட்லி எனக்கு நான் யாரும் ஏடெக்ஸ் பக்கம் ரெஃபர் பண்ணவே மாட்டேன், ஏன்னா வேஸ்ட்டாக தான் இருக்குது எங்கிட்டே அக்கௌண்ட்டு. சரியா? சரி, இப்போ ஆடு கிளிக் நடந்தால் தான் காசு வரும்னு சொல்லிட்டுல, அப்போ இந்த $2.81 வந்துருக்குல்ல, அது ஏன் வந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோமா? ஆக்சுவலி என்னால் பேசவே முடியல நண்பா, கோல்டு வேறு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. சரியா? இப்போது கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்களா, இந்த இடத்த பாருங்கள், யுனைடெட் கிங்டம். சரிங்களா? கிட்டத்தட்ட வெறும் 3 யூசர் தான் ஃபார் டேவுக்கு வந்திருக்காங்க. ஒரே ஒரு ஆடு கிளிக்கு $1.53 வந்து கிடச்சிருக்கு. இந்தியாவில் வந்து 165 யூசர் வந்திருக்காங்க. அதில் 24 பேர் ஆடு வந்து கிளிக் பண்ணிருக்காங்க. சரிங்களா? 24 பேர் ஆடு கிளிக் பண்ணதால $1.22. ஆக்சுவலி ரெக்கார்டு. இந்தியாவிலேருந்து $1 வந்ததுன்னு பார்த்தாச்சுன்னா எனக்கு இன்னைக்கு தான் சொல்லி ஆகணும். சரி, ஓகே. அதே போல் யூஎஸ், தென் அதை போக கீழே இருக்கிற அதர் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா பேட் யூஸ் தான் வந்திருக்கா தவிர ஆடு கிளிக் நடக்கல. சரிங்களா? தென் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க பாதி பேர் வந்து இவர் சிங்கிள் ஸ்க்ரீனில் பேசணும்னு சொல்லிடுவீங்க. நான் அப்படியே நான் எஸ்டர்டேக்கு வச்சு காட்டுறேன். எஸ்டர்டே வச்சு காட்டும் போது அந்த $6 வந்ததுல எஸ்டர்டே அது வந்து கண்டிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பார்த்தீங்களா? எஸ்டர்டே ஆஸ்திரேலியா வந்து, அதாவது இந்த $6.87 வந்துருக்குல, அதை தான் காமிச்சிட்ருக்கேன். ஆஸ்திரேலியா வந்து பாருங்கள் $6.67, 9 யூசர், 2 ஆடு கிளிக்கு $6 வந்திருக்கு. தென் இந்தியாவில் வந்து பாருங்கள் 131 யூசருக்கு 12 ஆடு கிளிக்கு $0.20. தென் அந்த பக்கம் அதர் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? தென் இதை லாஸ்ட் அப்படியே 7 டேஸ்க்கு போடுறேன். லாஸ்ட் 7 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜுங்க $21.36 இருக்குல்ல, அதுவுமே உங்களுக்கு ஓரளவுக்கு கணக்கு வந்துடும். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து 100% ஜெனுனான ரிப்போர்ட். சரிங்களா?
இப்போ லாஸ்ட் 7 டேஸ்க்கு ரிப்போர்ட்டுக்கு பார்க்குறீங்க, அப்படியே கணக்கு பண்ணிட்டு வாங்க. ஒரு 9 அப்படி ப்ளஸ் ஒரு 16 எவ்வளோ ஆச்சு? சாரி 15 15 ப்ளஸ் ஒரு 2 16 17 அப்படி 18 19 20 தென் கூட இருக்கிற அந்த சென்ஸ்லாம் கணக்கு பண்ணினா உங்களுக்கு ஓரளவுக்கு ஆவரேஜ் பண்ணி நியூட்ரல் ஆகிடும் நண்பா. அந்த ஒரு சென்ஸ் 10 சென்ஸை கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும். ஏன்னா லாஸ்ட் 7 டேஸில் அந்த 1 டே அப்டேட் ஆகுறது நைட்டு 12 மணிக்கு தான் அப்டேட் ஆகுது எக்ஸாக்டிங்காக. ஓகேங்களா? தென் இப்போது உங்களுக்கு நான் சொன்னது ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் இதுக்கு மேலே வந்து நம்ம பெய்டு சர்வீஸ் சொல்ல போகிறோம். என்னன்னா ஒரு பிகினராக இருந்து வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க, எனக்கு வேர்ட்பிரஸ்னா என்னன்னே தெரியாது ப்ரோ, பிளாகர்னா என்னன்னே தெரியாது, அக்கு வர ஆணி வர நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட பெய்டு சர்வீஸ் கோர்சஸ் அவைலபிள் இருக்குது. சரிங்களா? ஜஸ்ட் 4 hours கிளாஸ் தான், ரொம்ப நேரம்லாம் கிடையாது. வேர்ட்பிரஸ்னா என்ன A to Z வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்டார்டிங் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுல ஆரம்பித்து எப்படி என்னென்ன ஹெட்டர் ஃபுட்டர் வேணும், தென் தீம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, தீம்ஸ் கஸ்டமைஸ் பண்ணுறது, எப்படி ஆர்டிக்கல் கீவேர்ட் செலக்ட் பண்ணுறதுலேருந்து சைட் மேப் சப்மிட் பண்ணுறதுலேருந்து A to Z. ஆக்சுவலாக நான் சொல்கிறது எல்லாமே ஒரு டாபிக் தான், இதுக்குள்ளே நிறைய வரும். சரிங்களா? உங்களுக்கு வேர்ட்பிரஸ் பற்றி ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட பெய்டு சர்வீஸாக கோர்சஸ் அவைலபிள் இருக்குது. முக்கியமாக நீங்கள் வந்து AdSense அக்கௌண்ட் அப்ரூவல் வாங்கி வச்சுட்டு ரெவன்யூமே இல்லாமல் கிடக்குறீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட AdSense லோடிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. அதாவது கோர்ஸ் கிடையாது, லோடிங் சர்வீஸ். உங்களுக்கு ஃபார் டேக்கு 1000 யூசர் நல்லாவே இருக்காங்க, அதாவது வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, பட் எனக்கு ப்ராஃபிட் இல்லைனா நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து பெஸ்ட் ப்ரைஸில், அதாவது ஷேர் விதத்தில் உங்களுக்கு நான் லோடிங் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? அது போக வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ். நீங்கள் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு சம் நிச்சஸ் இருக்குது. இல்லை நான் ஆல்ரெடி வெப்சைட்டில் மானிட்டேஷன் வாங்கிட்டு எனக்கு ரெவன்யூ தென் பேஜ் யாருக்கும் சிபிசி புஷ் பண்ணணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி தான் நான் கொடுப்பேன். ஓகேங்களா? அது மூலிமா உங்களுக்கான பேஜ் ரெவென்யூ சிபிசி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக நமக்கான பேஜ் ரெவென்யூ சிபிசி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இன்னொரு சோர்ஸ் என்னன்னா நம்ம வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் எடுக்கிறதுங்க. வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் எடுக்கிறதுக்கு மூலம் நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய யூசர் வந்து 90% இன்க்ரீஸ் ஆகும். அது இல்லாமல் டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலே நமக்கு காஸ்ட் வர்க்லுக்கு இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அது எல்லாமே 1 by 1 லிங்க்ல இருக்கும். எதை பற்றி நீங்கள் ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்க. யாரும் தயவு செஞ்சு பப்ளிக்காக பண்ண வேண்டாம். நம்ம குரூப்பில் யாராச்சும் ஸ்கேமர்ஸ் வந்து உங்களுக்கு மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா பெரும் பிரச்சனையாக போயிடும். குரூப்ல என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி எதுவாக இருந்தாலும் பர்சனலாக நீங்கள் பேசிக்கலாம். சரிங்களா? சம்டைம் குரூப்போட லிங்க் வேலை செய்யலாம். சேனல், இந்த சேனல் நீங்கள் எதாவது இந்த பர்டிகுலராக இந்த எந்த சேனல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலுமே அந்த சேனல் நேம் போட்டு பப்ளிக் குரூப் தான் டெலகிராம் குரூப், நீங்கள் குரூப்பில் வந்து ப்ரைவேட்டாக அதாவது ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் அது போக நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஆர் வாட்ச் அவர் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதாவது யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் வேணும் உங்களுக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஏற்றி கொடுத்துட்ருக்கேன். வாட்ச் அவர் வேணும் அப்படின்னா வாட்ச் அவர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? அது போக வெப்சைட்டுக்கு ஓகேங்களா ஆட் பிளேஸ்மெண்ட்டுங்க முக்கியமாக இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன தான் வெப்சைட்டு கஷ்டப்பட்டு மானிட்டேஷன் வாங்கி கண்டென்ட் ஃபீட் பண்ணாலுமே ஒரு யூசர் வந்து ஆடு கிளிக் பண்ணாதான் அமௌண்ட்டு. ஓகேங்களா? அதனால அந்த ஆட் பிளேஸ்மெண்ட் ப்ராப்பராக நமக்கு இல்லை அப்படின்னா ப்ராஃபிட் இருக்காது. உங்களுக்கு ஆட் பிளேஸ்மெண்ட் பண்ணணும்னு எடுத்தோம்னாலே வெப்சைட் ஆடிட்டிங் பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சைடு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் அது போக நிறைய கோர்சஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. பர்டிகுலராக இதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா நம்ம லிஸ்ட் அவுட் போட்டோம்னா வச்சுக்கோங்களேன் அதுவே 1 hour பேசலாம். அவ்வளோ கோர்சஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. எது வந்தாலும் ஒன் டைம் வந்து ப்ரைவேட்டாக சேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தென் இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. என்னுடைய வெப்சைட் என்ன ஏதுன்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எனக்கு கேட்குது நீங்கள் சொல்ல வர்றது என்னன்னு. வெயிட் பண்ணுங்கள், ப்ரீவியஸ்லாமே பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு வீடியோலையுமே நம்ம வந்து வெப்சைட் நேம் சொல்லாமல் போட்டிருக்க மாட்டோம். மோஸ்ட்லி எல்லாமே வந்து நம்ம வெப்சைட் நேமு எவ்வளோ என்னென்ன கண்ட்ரிலேருந்து எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருவேன். அதையுமே உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா லோட் ஆகிட்டு இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா என் சைடு நெட்வொர்க் இஷ்யூஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது போல இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சுற்றிட்டே இருக்குது. பார்த்தா தெரியல, இந்த இடத்த பாருங்கள் சுற்றிட்டே இருக்கா, வரும். வெயிட் பண்ணுங்கள். தென் என்ன சொன்ன கடைசியாக வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் எடுத்து கொடுத்துட்ருக்குன்னு சொன்னால அதேமாரி பேக்லிங்க்கு தனி சர்வீஸ், டொமைன் அத்தாரிட்டி போடணுமா அதுக்கு தனி சர்வீஸ், அந்தமாரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரண்ட் பேஜஸ் வந்து லோட் ஆகிடுச்சு. என்னோட வெப்சைட் இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7 days 1C1.US இது வந்து US டொமைன், பர்டிகுலராக US கண்ட்ரியை டார்கெட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இந்த டொமைன் தான் இவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு லாஸ்ட் 7 days $28.36. சரிங்களா? ஓவராலாக பாருங்கள். ஏன்னா ஆக்சுவலி எனக்கு ஒன்றும் முடியல நண்பா, ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு பேசவே முடியல. தென் ஓவராலாக பாருங்கள் நான் என்னென்ன ஆட்ஸ் வச்சுருக்கேன், எப்படி எந்தெந்த கண்ட்ரி லாஸ்ட் 7 days ரெவன்யூ வந்திருக்கு, ஓவராலாக பாருங்கள், ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். புரியுதுங்களா? தென் இந்த வீடியோவில் உங்களுக்கு சரியானபடி இன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னா தயவு செஞ்சு ப்ரீவியஸ் ஒரு 30 நிமிஷம்லாம் நான் எந்தெந்த வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோஸில் நம்ம ஒரு வீடியோ 2 வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். சரிங்களா? என்னால் பர்டிகுலராக இன்றைக்கி ஒன்றும் பேச முடியல, அதனால தான் நான் வந்து வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திக்கிறேன். ஓகேவா? தென் என்னோட வெப்சைட் நேம் காமிச்சிட்டேன், எந்தெந்த கண்ட்ரி வந்து லாஸ்ட் 7 days ரெவன்யூ வந்திருக்கு எல்லாமே இந்த கிராஃப் டீட்டெயில் பார்த்தா தெரிஞ்சிடும்.
லாஸ்ட் 7 டேஸில் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு. ஏன் அந்த கண்ட்ரிலாம் காட்டினா இன்டெரக்டாக சொல்லணும்னா வச்சுக்கலாம், இந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஆர்டிகல் போட்டால் தான் ப்ராஃபிட். இல்லைனா இல்லை, நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு கீவேர்ட்ஸ் ரிசர்ச் பண்ணி லோ காம்படிஷனை போட்டிங்கன்னா வேலைக்கே ஆகாது. உண்மையாக சொல்கிறேன் நண்பா, சரியா? எனிவே சொல்ல வேண்டியது சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், வெப்சைட் கண்டென்ட் வேணும், வெப்சைட் பேக்லிங்க் வேணும், வெப்சைட் டிசைன் பண்ணணும். அது இல்லாமல் நீங்கள் வெப்சைட் மானிட்டைசேஷன் வாங்கி வச்சிருக்கீங்க, சேல்ஸ் பண்ணுறதுனால நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யூடியூப் சேனல் மானிட்டைசேஷன் வாங்கி சேல்ஸ் பண்ணாலும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி உங்களுக்கு ஒரு சேனல்ஸ் வேணாலும் சரி, வெப்சைட் பில்ட் பண்ணாலும் சரி, எது வந்தாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பை நண்பா.